வணக்கம் நண்பா நண்பி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செல்பி தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ரேண்டமா ஒரு பஸ்ஸை சூஸ் பண்ண போறோம் நண்பா. அதோட லாஸ்டா போயிட்டு அந்த ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா யூரோப் செர்பியால பெல்கிரேட்ல உள்ள அதே யூத் ஸ்டேடியம்ல தான் இருக்கும். ஆனா நம்ம டைரக்ஷன் ஆப்போசிட் சைடு நின்று இருக்கோம். இப்போ பஸ் டைமிங் பார்ப்போம். நம்ம ரேண்டமா சூஸ் பண்ண போற பஸ் பாத்தீங்கன்னா இந்த 25 தான். இந்த பஸ்ல தான் இப்போ நம்ம ஏற போறோம். வாங்க உள்ள போறோம். நம்ம பஸ் வந்தனால உடனே ஏறியாச்சு. இந்த பஸ் எந்த ஸ்டாப் வரைக்கும் போகுதுன்னு தெரியல. பாப்போம் இந்த பஸ் கடைசியில் எந்த ஸ்டாப் இருக்குதோ அந்த ஸ்டாப்புக்கு போயிட்டு அந்த சிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ப்பா. நண்பா இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பாம்மா. நம்மளை பஸ் இறக்கி விட்டு அப்படி போயிடுச்சு. அங்கே நிற்கிது பாருங்க நம்ம வந்த பஸ்ஸு. இங்கே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த பஸ் ஸ்டாப் பேர் என்னன்றது இந்த அங்கே டிஜிட்டல் போர்டு இருக்குது, கிட்ட போய் பார்த்துருவோம். கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கு நண்பா. இருபத்தஞ்சு பியும் வருது. அவ்வளோதான். இந்த இதோட பஸ் நிறுத்திட்டு அப்படி ஒரு யூட்டர்ன் போட்டுறாங்க. இருபத்தஞ்சி இதோட லாஸ்ட் ஸ்டாப்பு. அந்த 25 பீன்றது இது தாண்டியும் போகுது. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் நண்பா. நம்ம வந்து இறங்கியிருக்க பஸ் ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா கோமன்ட்ரா. நண்பா இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. மேலே ஏதோ வழி போகுது, போய் பார்ப்போம். ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. நடு காட்டுக்குள்ளார வந்து இறங்கிட்டோம் போல இருக்குது. அந்த சைடு நிறைய வீடுங்க இருக்குது. சும்மா அப்படியே ஒரு வாக்கிங்கில் அப்படியே போவோம் நண்பா. நண்பா நம்ம அந்த கோமன்ட்ராஸ் பஸ் ஸ்டாப்பில் தான் போய் இறங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடாக தான் இருக்குது. ஸ்ட்ரீட் பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம ஊர் ஃபீலிங் அப்படியே வருது நண்பா. இங்கே ஒரு பைக் இருக்குது பாருங்க. பைக்காக காரனே தெரில. இந்த மணல்லாம் ஓட்டுவாங்கல்ல, பைக்கு தான் நண்பா. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த பைக்கு. நண்பா ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் இருக்குது. அதனால நம்ம ரிட்டன் பஸ் ஸ்டாப்புக்கே போவோம். அங்கே ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். கடை இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் நண்பா. அந்த லாங்கில் வந்து ஏதோ கிரிமிட்டோரியம் இருக்குது போல இருக்குது. நாயெல்லாம் நம்மளை சுற்றி வளைச்சிருச்சு. இந்த ரேபிஸ் இப்போ ரீசெண்டாக பரவிட்டு இருக்குதுல்ல, அதனால நாயை கண்டாலே பயமாக இருக்குது நண்பா.
இங்கே இவ்வளோ வீடுங்க இருக்குது, ஆனால் யாருமே வெளியே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் நாய் வளர்க்குறாங்க. இந்த வியூலாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு பாருங்க நண்பா. இங்க நண்பா, இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீட்குள்ளார உள்ளே போனோம். நிறைய வீடுங்களாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ ஷாப் கூட இல்லை நண்பா. இந்த இடத்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டில் குக் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கான ஸ்பெஷாலிட்டியே இங்கே இல்லாமல் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணதும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பா. பாய், டேக் கேர் நண்பா.